ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. இது மகா பெரியவாளின் எல்லையற்ற பொறுமையையும் தன்னை நிந்தித்தவரையும் தன் அன்பால் எப்படி மாற்றினார் என்பதையும் காட்டும் ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு முறை மகா பெரியவா ஒரு கிராமத்திலே முகாமிட்டிருந்தார். அப்போது ஒரு நபர் பெரியவாளுக்கு எதிராக கூட்டத்தில் கத்தி சத்தம் போட்டு கொண்டிருந்தார். அவர் பெரியவாளை பற்றி மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். மடத்த சீடர்களுக்கும் அங்கிருந்த பக்தர்களுக்கும் மிகுந்த கோபம் வந்தது. அவர்கள் அந்த நபரை அடிக்க பாய்ந்தார்கள். பெரியவா உடனே அவர்களை தடுத்து, யாரும் அவரை ஒன்றும் செய்யாதீர்கள், அவரை அமைதியாக இங்கே வர சொல்லுங்கள் என்றார். அந்த நபர் பெரியவா முன் வந்து நின்றார். அப்போதும் அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. பெரியவா மிக அமைதியாக அவரை பார்த்து, ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? தாகமாக இருக்கிறதா? முதல்ல கொஞ்சம் மோர் சாப்பிடு என்று கூறி அவருக்கு மோர் வழங்கச் சொன்னார். அவர் மோர் குடித்து முடித்ததும் பெரியவா அவரிடம் மென்மையாக கேட்டார், நீ சொன்னது எல்லாம் ஒருவேளை உண்மையாகவே இருக்கலாம். நான் இன்னும் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் போல் இருக்கு. உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? பெரியவாளின் அந்த சாந்தமான முகத்தையும் தான் அவ்வளவு திட்டியும் பதிலுக்கு அன்பையே காட்டிய அந்த தன்மையும் பார்த்த அந்த நபரின் உள்ளம் அப்படியே கரைந்து போனது. அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பெரியவாளின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட அந்த நபரிடம் பெரியவா சொன்னார், யாராவது உனக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அதை நீ வாங்கி கொள்ளாவிட்டால் அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவருக்கே தானே அது சேரு. அதுபோல் நீ கொடுத்த கசப்பான வார்த்தைகளை நான் வாங்கி கொள்ளவே இல்லை, அதனால் அது என்னை பாதிக்காது. ஆனால் உன் மனது தான் அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ அதையும் விட்டுவிடு என்று பெரியவாளை திட்டின அந்த நபர் சொன்னார். அந்த நபரை பார்த்து சொன்னார். அதன் பிறகு பெரியவாளின் தீவிர பக்தராக அவர் மாறி தன் வாழ்நாள் முழுவதும் மடத்திற்கு தொண்டு செய்தார். மகா பெரியவா சொல்வார், பிறர் பேசும் தீய சொற்கள் உங்களை எப்போது பாதிக்கும் தெரியுமா? நீங்கள் அதற்கு பதில் சொல்லும் போதுதான். மௌனம் எல்லா நிந்தனைகளையும் வென்றுவிடும் என்று.